செடியாய் எவல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவா, என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார்ஜியர் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்த நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்த அலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினீர் வெங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் மார்கழி மாதத்தின் 24வது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த பாசுரத்தில் மிக சிறப்பாக 3 அவதாரங்களை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானை எப்படி ஆண்டாள் நாச்சியாருடைய தந்தையான பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினாரோ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று, அதுபோல அவருடைய மகளான ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறாள், போற்றி போற்றி என்று பாடுகிறாள். 3 அவதாரங்கள், 6 போற்றிகள், அற்புதமான அவதாரத்தினுடைய மேன்மைகள் எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறோம். முதல் பாசுரத்தை பார்த்துருவோம். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்கும் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் நம் ஆன்மீக உள்ளங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இப்போ நம்ம பாட்டு பார்ப்போம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை எடுக்கும் நின்று கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கையிலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் இன்றைய தினம். இப்போ இதில் முதல்ல எடுத்த உடனே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பாவையில் 3 இடங்களில் 3 பாசுரங்களில் திருவிக்கிரம அவதாரம், அதாவது வாமன அவதாரத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அன்று இவ்வுலகத்தை உன்னுடைய திருவடிகளால் அளந்தவனே, வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக உயர்ந்து நின்ற எம்பெருமானே, உன்னுடைய திருவடிக்கு போற்றி போற்றி, அதாவது பல்லாண்டு அப்படின்னு சொல்லி முதல் வரியில வாமன அவதாரத்தை சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த வாமன அவதாரத்தின் மூலம் மாபலியனுடைய கர்வ பங்கத்தை அடக்கினார் பெருமாள். அது நம்ம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய நீதி அப்படின்னு சொல்லலாம், மெசேஜ். அடுத்து, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்று. ஆண்டாள் நாச்சியார் யோசிக்கிறாங்களாம், அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம வாமன திருவிக்கிரம அவதாரத்தை பாடிட்டோமே, அவர்லாம் கடவுளாகவே அவதாரம் செய்து தன்னுடைய சக்தியை வானுயர உயர்த்தி காட்டி அற்புதங்கள் நிகழ்த்தினார். ஆனால் ராமாயணத்தில் மனுஷனா பிறந்து நீங்க நான் உட்பட எல்லாரும் படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு ஒரு சாதாரண மனிதனைப் போல ராவணனிடம் சண்டை, தன்னுடைய பெற்றோர்களை பிரிந்து காட்டுக்கு மனைவியோடு தம்பியோடு பல்வித துயரங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு வாயே திறக்காம நல்ல புள்ளியா இருந்தார் ராமர். அவருடைய வீரத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. உன்னுடைய வீரத்தை எப்படி சொல்றது, சென்று அங்கு, எங்க, தென் இலங்கை, தென்னுனா திசையும் குறிக்கலாம், அழகு என்ற பொருளும் தென் என்ற சொல்லுக்கு உண்டு. தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி, உன்னுடைய பகைவனான ராவணன் உள்ளிட்டவர்களை அழித்தா இல்லையா, செற்றாய் திரள், உன்னுடைய பெருமைக்கும் உன்னுடைய கம்பீரத்துக்கும் உன்னுடைய வீரத்துக்கும் பல்லாண்டு போற்றி போற்றி என்று 2வது வரியில ராமபிரான சொல்றார். அப்போ முதல் வரியில வாமன அவதாரம், 2வது வரியில ராம அவதாரம். இப்போதான் மெயின் ஹீரோ. யாருங்க மெயின் ஹீரோ? நம்ம கிருஷ்ணர் தான். ஏன்னா ராமர் மேல நமக்கு பக்தியும் இருக்கும், ஐயோ ராமர் பாவம்னு நினைப்போம். ஆனா கிருஷ்ணர்கிட்ட நம்ம வீட்டு பையன், இவர் நம்ம வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம கூட ஒருத்தரா இருந்து பழகிற ஒரு ஆள் மாதிரி நம்ம கிருஷ்ணர் மேல நம்மளை மீறி ஒரு பாசம் கண்டிப்பா இருக்கும், பக்தி இருக்கும், பாசம் அதிகம் இருக்கும். காரணம், அவர் தன்னுடைய அவதாரத்துல என்னென்ன யார் யாருக்கு எப்படி எப்படி தேவையோ அதெல்லாம் அப்படி எப்படி முடிச்சு காட்டினார். ஒரு அற்புதமான அவதாரம் கிருஷ்ண அவதாரம்.
இப்போ இந்த 3வது வரி பார்ப்போம். நம்ம கிருஷ்ணாவதாரம் தனியாக போனால் டாபிக் மாறிடும். இப்போ இந்த 3வது லைனில் பார்த்தீங்கன்னா, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்று. கிருஷ்ணர் 6 மாச குழந்தையா இருக்கார். இப்ப ராமர் மிகப்பெரிய வீரன், வில்லாதி வீரன். தோளுல ராமருடைய தோல்ல பார்த்தீங்கன்னா அந்த வில் ஏந்திய வடு தழும்பு இருக்கும். மிகப்பெரிய வீரன், மனிதனாக பிறந்துட்டாலும் மிகப்பெரிய வீரன். ஆனா கிருஷ்ணன் சின்ன குழந்தையா, 6 மாச குழந்தையா தொட்டில போட்டு அவங்க அம்மா தாலாட்டு பாடுறாங்க, யசோதை பிராட்டி. அப்படி தாலாட்டு பாடிட்டு அப்படி அவங்க உள்ள சமையல் கட்டுக்கு அப்படி போன நேரம் சகடாசுரன் என்ற அரக்கனை அனுப்புறான் கம்சன். அந்த சகடாசுரன் மாட்டு வண்டியினுடைய சக்கரத்திலே வந்திருக்கிறான், சக்கரமாக வந்திருக்கிறான். அதான் சகடாசுரன். சகடம் என்றால் சக்கரம். அந்த சகடாசுரன், அந்த சக்கரமானது கண்ணனுடைய தொட்டிலுக்கு அருகில் வந்து விட்டது. பக்கத்துல யாருமே இல்லை. இது 6 மாச குழந்தை. தன்னுடைய காலால் மெல்ல, பிஞ்சு கால், 6 மாச குழந்தைன்னா கற்பனை பண்ணிங்க எவ்வளோண்டு இருக்கும் பாருங்க. ஆனாலும் அவர் பகவான் இல்லையா, சின்ன தன்னுடைய பிஞ்சு பாதங்களால ஒரு வதை விட்டாரு. அந்த சகடாசுரன் என்ற அரக்கன் அழிந்தான். அப்போ பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, அந்த சகடாசுரன் என்ற அரக்கன் அழியும்படி உன்னுடைய திருப்பாதங்களால் அவனை உதைத்தாய். உன்னுடைய புகழை பாடுவது எவ்வளவு பெருமை, எவ்வளவு சந்தோஷம். போற்றி போற்றி. ஆக 3வதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3வது வரியிலேருந்து அடுத்த 3 வரிகள், அடுத்த 2 வரிகள், மொத்தம் 3 வரிகளும் கிருஷ்ணனை பற்றியே வரும். கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. இப்படி சின்ன குழந்தையா இருக்கானே கிருஷ்ணன், அது கூட பார்க்காம அந்த கம்சன் அசுரர்களை அனுப்பி அவங்கள கண்ணனுக்கு தொந்தரவு கொடுத்து கண்ணன் அவர்களையும் அழித்து கொண்டு இருக்கிறானே. இப்ப இந்த வரியில பாத்தீங்கன்னா கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. இந்த வரியில பாத்தீங்கன்னா, போன வரியில சகடாசுரன்ற ஒரு அசுரன் வந்தான். ஆனா இந்த வரியில பாத்தீங்கன்னா 2 அசுரர்கள் அட்டிய டைம் தாக்க வராங்க கண்ணனை. 2 அசுரர்கள். ஒன்று கன்று வடிவத்திலே வந்தவன், இன்னொருவன் விளாம்பழ மரமாக, விளாம்பழம் பக்கத்திலேயே, அதாவது கண்ணுக்குட்டி இங்க இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே மரம் இருக்கு. இப்ப கண்ணன் நம்ம தாய் மாமா பண்ண வேலை இதுன்றதை புரிந்து கொண்ட கண்ணன் இப்ப கொஞ்சம் வளர்ந்திருக்கார். கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. எப்படி நம்ம இப்போ கிரிக்கெட் விளையாடும் போது பவுலிங் போடும் பொழுது அந்த பாலை எப்படி தூக்கி எறிகிறாங்க, அது மாதிரி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. கன்றை பிடித்து, அதை இன்னும் அழகா சொல்லுவாங்க, ரசமா சொல்லுவாங்க, வாளை பிடித்து தர தரவென சுத்தி பக்கத்தில் இருக்கிற விளாம்பழ மரத்தின் மேலேயே அடிச்சாராம் கண்ணன். அப்போ இந்த கன்றாக வந்த அசுரனும் சரி, விளாம்பழமாக மரமாக நின்றிருந்த அசுரனும் சரி, 2 பேரும் அட்டிய டைம்ல அழிந்து போனார்கள். கன்று குணிலா எரிந்தாய், தூக்கி அடிச்ச விளாம்பழ மரத்து மேல, எரிந்தாய் கழல் போற்றி. உன்னுடைய கழல் வீர பராக்கிரமம். கழல்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நம்ம காலில் அணியக்கூடியது, நம்ம பாதத்துக்கு கீழே பாதத்துக்கிட்ட அணியக்கூடியது தான் கழல். அந்த கழல் போற்றி. கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. அடுத்தது பாருங்க, இந்த வரி ஒரு அற்புதமான வரி. மேம்போக்கா பார்த்தா ஒன்றும் இல்லை, நுட்பமா பார்த்தா அற்புதமான அர்த்தம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. ஒவ்வொரு வரிக்கும் ஒரு கதை இருக்கு. கதையை முழுமையா சொன்னோம்னா இது 2 மணி நேரம் எபிசோடா மாறிடும். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்திரன் கல்மழை பொழிகிறான், தாங்க முடியல இந்த யாதவ மக்களால, ஆயர்குல மக்களால. எல்லாம் கண்ணா தஞ்சம் என்று அடைகிறார்கள். அந்த ஆடு மாடு பசு எல்லாம் என்ன பண்ணுது, கண்ணனை தேடி ஓடி வருது. மிக சிறப்பான கோவர்தன மலையை தூக்கி தன்னுடைய வலது கை சுண்டு விரல்ல வச்சு தாங்குறான் கண்ணன். கோவர்தன மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆயர் குலமே அடங்கி இருக்கிறது, ஆடு மாடு பசு கூட்டங்களோடு. ஒரு வாரம் சரியான மழை. ஒரு வாரம் பொறுத்து இந்திரன், அதை இந்திரன் தான் அந்த மழையை வர வச்சான். இந்திரனே தன்னுடைய தவறை உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்கிறான். கண்ணன் அவரை மன்னிச்சிடுறார். அப்போ குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்றை, கோவர்த்தனகிரி என்ற அந்த குன்றை, மலையை குடையாக பிடிச்சு மக்களையும் ஆணிரை கூட்டங்களையும் காத்தாயே கண்ணா,
உன் குணம் போற்றி. அந்த குணத்துக்கு பல்லாண்டு. இப்போ இந்த ஆணிரை கூட்டங்களையும் ஆயர்குல மக்களையும் காத்ததுக்காக குணம் போற்றின்னு சொல்லலையா? பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நுட்பமான விஷயம் பாருங்க. இந்திரன் வந்து நிக்கிறான் ஒரு வாரம் கழிச்சு, டேய் நீ தானே இதுக்கு காரணம் அப்படின்னு அவனை உதைக்காம விட்டது மட்டும் இல்லாம, அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் விட்டது மட்டும் இல்லாம, அந்த இந்திரனுடைய மகனாகிய அர்ஜுனனுக்கு கிளைமேக்ஸ்ல பகவத்கீதை சொல்லி தேர் ஓட்டின ஒரு டிரைவரா இருந்தான்னா அவன் குணம் எப்பேற்பட்ட குணங்க, கண்ணனுடைய குணம். அப்படியே மெய் சிலிர்க்கும் உண்மையிலே கண்ணனுடைய குணம் கேட்டான். இந்த வரிக்கு இவ்வளவு அழகான விளக்கம் பெரியவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றினா, குன்றை எடுத்து மக்களையும் அந்த ஆணிரை கூட்டங்களையும் காத்திய அந்த குணம் பெருசு இல்லை. அதை விட பெருசு தப்பு பண்ண இந்திரனை மன்னிச்சதும் பெரிய குணம் இல்லை. அந்த இந்திரனோட பிள்ளைக்கு நீ உட்காந்து டிரைவர் வேலையை பார்த்தியா கண்ணா, அந்த குணத்துக்கு ஈடு இணையே கிடையாது. உன்னுடைய குணத்திற்கு போற்றி போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடுறாங்க. அடுத்து, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன்னை சுத்தி எந்த எதிரி வந்தாலும் ஓட விரட்டக்கூடிய உன் கையில் உள்ள வேல். என்னங்க ஒரு குழப்பம் இந்த நேரத்தில், முருகர் கையில தான் வேல் இருக்கும், கிருஷ்ணர் கையில எங்க வேல் வந்ததுன்னா அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. நம்ம ஏற்கனவே நந்தகோபனை பத்தி சொல்லும் பொழுது கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்லாம் பார்த்துருக்குறோம் இதே திருப்பாவையில. அப்போ கூர்வேல் கூர்மையான வேலை ஏந்தியவன் நந்தகோபன். அப்பா பிள்ளைகிட்ட கொடுக்குறாரு. அப்போ அந்த வேல், இங்க வேல்னா வேல் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பெரியவங்க இதுக்கு விளக்கம் கொடுக்கும்பொழுது, கண்ணன் கையில ஒரு ஆயுதம்னாலே அது சக்கரத்தாழ்வார் என்று சொல்கிறார். அதனால எப்பனாலும் சக்கரத்தாழ்வார் தான் அவர் கையில ஆயுதமாக அம்சமாக இருக்கக்கூடியவர், அப்படியும் எடுத்துக்கலாம். வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே. ஏன்னா இவ்வளவு நேரம் 3 அவதாரங்களை பத்தி ஆண்டாள் நாச்சியார் சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் கடைசியா என்ன சொல்லிட்டாங்க, இப்படி பகவானுக்கு கூடவே இருந்து தொண்டு செய்யக்கூடிய நித்திய சூரியாக இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தாழ்வாருக்கும் ஒரு பல்லாண்டு பாடி போற்றி சொல்லிட்டாங்க. வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். நாங்க சேவகமாக, நாங்கள் உன்னுடைய அடிமைகளாக உனக்கு தொண்டு செய்ய எதுக்கு வந்திருக்கோம்? உன்னுடைய பறை, உன்னுடைய கருணை, உன்னுடைய பறை என்ற அந்த பரிசு, இதை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம். இதுக்காக தான் கண்ணா உங்ககிட்ட இன்னைக்கு வந்திருக்கோம். இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். எங்களை நோக்கி கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா? மனம் இறங்கக்கூடாதா? கருணையை வைக்கக்கூடாதா என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பாடுவதாக இந்த 24வது பாசுரம். மிக அற்புதமான 3 அவதாரங்கள், 6 போற்றிகள், கண்ணனுடைய மேன்மையை மேலும் மேலும் உயர்த்தக்கூடிய பாசுரம். பெருமாளுடைய அவதாரங்கள் மட்டுமில்லாமல் பெருமாள் தன் திருக்கையில் ஏந்தும் சக்கரத்தாழ்வாருக்கும் பல்லாண்டு பாடிய பாசுரம். அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரத்தை இந்த அளவிலே சொல்லி நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை பாட்டை பார்த்துருவோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று வகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வார் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள்ஜியர் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.